ஒரு மாநிலத்துடைய முதல்வர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கறிஞர் மாதிரி லாயர் மாதிரி வாதிட முடியுமா? சோ இங்க பாருங்க ஒரு கொஸ்டின். ஒரு மாநில முதல்வர் உச்ச நீதிமன்றம் சென்று சொந்தமாக வழக்காடியவர். அவர் கேஸ் லாயர் வச்சு வழக்காடியவர். அவரே வாதிட்டவர் யார்? மொத்தம் 4 பேரு. செல்வி ஜெயலலிதா அம்மையார், சித்தாராமையா, மம்தா பானர்ஜி, எம் கருணாநிதி. சோ இதுல யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம், இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சிஎம் வந்து பாத்தீங்கன்னா போய் சுப்ரீம் கோர்ட்டையே நாடி இருக்காரு. எதுக்காக, என்ன இஷ்யூ? மம்தா பானர்ஜி மேம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. சோ அது ரீசெண்டா எஸ்ஐஆர், உங்க இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க. சோ இது வரை வெஸ்ட் பெங்காலையும் பலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டிங் ரைட், ஓட்டு உரிமை வந்து பாத்தீங்கன்னா இழந்திருக்காங்க. சோ அது சம்பந்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்கு இந்த எஸ்ஐஆர். சோ இதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்க முதல்வர், அதாவது நடப்பு முதல்வர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுல ஒரு முதல்வர் வழக்காடியது, அதுவும் உச்ச நீதிமன்றம் சென்று வழக்காடியது இதுதான் முதல் முறை. இந்த எஸ்ஐஆர்ல வாக்குரிமை பாதிப்பு, அதாவது டி என்ஃபிரான்சிஸ்மென்ட் சொல்லுவாங்க. சோ இதன் காரணமாக தான் போயிருக்காங்க. லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய பெயர் நீக்கம் காரணமாக போயிருக்காங்க. சோ அரசியல் அமைப்பு மீறல் அப்படின்னு மம்தா பானர்ஜி மேம் சொல்றாங்க. ஆர்டிகல் 336 அடல் பிரான்சிஸ் பத்தி பேசுது. ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 21, இந்த 3 ஆர்டிகல் பத்தி தனி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. லட்சுமிகாந்த் புக் கவர் பண்ணி நான் ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன், பாருங்க. எப்பயுமே வந்து ஒரு மாநிலத்துல இருந்து ஒரு கேஸ் நடத்துறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. சோ டியூ டு ஃபெடரல் இஷ்யூனால, மத்திய மாநில உறவுகள் இல்லைன்னா ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்குமான பிரச்சனைகளுக்காக சுப்ரீம் கோர்ட் போறாங்கன்னா அப்ப என்ன செய்வாங்க? மாநிலத்துல அட்வொகேட் ஜெனரல் இருப்பாங்க. அட்வொகேட் ஜெனரலோட ஆர்டிகல் தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல் அண்ட் சொலிசிட்டர் ஜெனரல், இதை பத்தி எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்க. சோ மாநில அரசுகள் சீனியர் அட்வொகேட் மூலமாக தான் வாதிடுவாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்துக்கிட்டே போய் அனுமதி வாங்கிட்டு ரொம்ப ரொம்ப ரேர் கேஸா இவங்களே சிஎம் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் மிஸ் மம்தா பானர்ஜி மேடமே வந்து பாத்தீங்கன்னா போய் ஆர்கியூ பண்ணிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, மம்தா பானர்ஜி மேடம் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஹிஸ்டரியில வாங்கியிருக்காங்க, சோ வாங்கியிருக்காங்க. இவங்க லா டிகிரியும் முடிச்சிருக்காங்க. ஓகே, ஜோகேஷ் சந்திர சௌதாரி லா காலேஜ் கொல்கத்தாவில் எல்எல்பி முடிச்சிருக்காங்க. சோ அதனால வாதிடுவதற்கு இவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ரைட், அடுத்தது இப்ப இந்த மாதிரி வேற ஏதாவது சிஎம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, எஸ், லா ஐடியாலஜில லா படிக்கலனா கூட லால எமினன்ட் பர்சனா இருக்கக்கூடியவங்களும் உண்டு. மிஸ் ஜெயலலிதா தமிழ்நாடுடைய முதல்வர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லா படிச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க, லா படிச்சிருக்காங்க ஆனா பட்டம் வாங்கல. சோ இவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக. அஸ் வெல் அஸ் வந்து இவங்க காலேஜும் சேர்ந்திருக்காங்க. ஆனா அப்படியே உடனே ஆக்ட்ரஸ் ஆனதுனால கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இருந்த போதிலும் இவங்க ஒரு சொலிசிட்டர் ஜெனரலோ அட்வொகேட் ஜெனரல் மூலியமா போனாலும் பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்களோட தான் இருக்கும். இவங்களுடைய டேலண்ட் அஸ் வெல் அஸ் வொகாபுலரி, இவங்களுடைய லா நாலேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரி, அடுத்தது சீதாராமையா. இவன்